ஹலோ கைஸ். ஸோ இந்த வாரம் ராவோடைய ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செத் ரோலின்ஸும் அவருடைய க்ரூ மெம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம செத் ரோலின்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து மைக் எடுத்து நான் வந்து இன்ஜுரி வந்து ஃபேக் தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ்லாம் இருந்துச்சு. இதுதான் என்னுடைய வந்து ஒரு விஷனாகவுமே இருந்துச்சு. என் பார்வையில் என்ன தோணுச்சோ அதான் நான் பண்ணேன். ஸோ இதை வச்சு இன்ஜுரி ஃபேக் பண்ணி நான் கேஷ் இன் பண்ணி WWE உடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனாகவே மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம செத் ரோலின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்னார். சொல்லி முடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஏ நைட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பார். எல்ஏ நைட் அந்த இடத்துக்கு வந்து ஸோ சர்டன் நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும். நீ வந்து இன்ஜுரி ஃபேக் பண்ணது ஒன்றும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்காக இல்லை. ஏன்னா ஏற்கனவே கிட்ட MITP பிரீஃப் கேஸே இருந்துச்சு. ஸோ அதனால் உனக்கு ஃபேக் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீ வந்து இன்ஜுரி ஃபேக் பண்ணது எனக்கு பயந்து தான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்ஏ நைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாரு. முறை ஒரு ரீமேட்ச் நான் வந்து கண்டிப்பாக உனக்காக கேட்க போகிறேன் இந்த ஃபார் த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த செக்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு அப்படியே கமா போட்டு கண்டினியூ பண்ணி இந்த வாரம் அவருடைய மெயின் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சையும் வந்து நடத்துகிறாங்க. ஸோ செத் ரோலின்ஸ் வெர்சஸ் எல்ஏ நைட் ஃபார் த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஈக்குவலி டாமினன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அந்த தருவாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ எல்ஏ நைட் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் கிட்ட பேச ட்ரை பண்ணுவார். எதுக்காக வந்து நான் அந்த மேட்ச்சை ஜெயிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேச ட்ரை பண்ணும்போது அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் மீண்டும் போய் செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ண நம்ம பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் வருவாங்க. பிரான் பிரேக்கர் சிஎம் பங்க்கு ஒரு ஸ்பியரை கனெக்ட் பண்ணி விட அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பியரை கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் எல்ஏ நைட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பியரை கனெக்ட் பண்ணி விட்டு ஒரு சுனாமியுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே இது பண்ணி முடிச்சு 2 பேரும் டவுன் பண்ணதுக்கப்புறம் செத் ரோலின்ஸோட க்ரூ வெளியே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் ஒரு பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ வந்து செத் ரோலின்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடின்னு சூப்பர்மேன் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணார். உள்ளே போனதுக்கப்புறம் பிரான் பிரேக்கருக்கும் அடித்து பிரான்ஸை டவுன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் திடீர்னு வந்து ஒரு ஸ்டாம்பை போட ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டவுன் ஆகிட்டார். எக்ஸாஸ்டம் ஆகிட்டார். நிறைய பேர் அந்த இடத்துல ஈட்டின்னு சொல்லி கத்தி ஜே ஊசோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. பட் ஜே ஊசோ வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு ஸ்பியரை கனெக்ட் பண்ணி விட்டு 3 சுனாமியுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டு அவரோட ஷூஸை வந்து மீண்டும் நம்ம பிரான்சன் ரீட் வந்து பார்த்திங்கன்னா கழட்டிட்டு மேலே உயர்த்தி காட்டுறதோட இந்த ஒரு ராவையும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தாங்க. இந்த வாரம் உண்மையிலே சூப்பர் அல்டிமேட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அடுத்து ஸ்மாக் டவுன் ப்ராக் லெஸ்னர் வர போகிறாரு. என்னன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்.